ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் அவசர குருமா. ஸோ சண்டே எல்லாம் ஒர்க் முடிஞ்சுட்டு ஏதாவது சிம்பிளாக செஞ்சால் நல்லாயிருக்கும். நைட்டு டின்னருக்கு, காலைல டிஃபனுக்கு. ஸோ இந்த அவசர குருமா செய்ய ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா. கடுகு 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 3 அல்லது 4. ஏன்னா காரம் இதில் பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம், மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. அதனால் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வெங்காயம் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 அல்லது 7 வெங்காயம் போடுங்க. ஸோ காய்கறியெல்லாம் எதுவும் போடாமல் அவசர குருமா அப்படிங்கிறனால வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா குருமா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ஒரு 3-4 பேர், இது வந்து ஒரு 6 பேருக்கு செய்கிற குவான்டிட்டியில் நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்குன்னா இதோட கம்மியாக எடுத்துக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 6 பேருக்கு 3 தக்காளினா நீங்கள் 4 பேர்த்துக்கு ஸோ கிராஜுவலாக அதை அப்படியே குறைச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதங்க விடுங்க. உப்பு, இந்து உப்பு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். சமையலில் இந்து உப்பு தான் சேர்த்துக்கிறேன்னு நீங்களும் கடையில் விசாரித்து பாருங்கள். பச்சை மிளகா, இதில் நம்ம மிளகாத்தூள் போடாதனால பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அந்த காரம் தான் தூக்கலாக இருக்கும். ஸோ நல்லா வாசனையாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம வெங்காயத்தாள் சேர்க்குறோம் இதில். ஸோ வெங்காயத்தாள் அதை பற்றியும் நம்ம ரெகுலராக சமையலில் சொல்லிகிட்டே தான் வரோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ விசாரிங்க. மஞ்சத்தூள், இப்போது மஞ்சத்தூள் போட்டு நல்லா எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா அது ஃபுல்லாகவே வதங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ உங்களுக்கு குருமா குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி ஒரு பவுட்ரு வச்சு போட போகிறோம். ஸோ அந்த பவுட்ரு என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொட்டுக்கடலை அண்ட் சோம்பு, ஒரு கப் பொட்டுக்கடலைன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு. ஸோ இந்த பாத்திரத்தில் நான் பொட்டுக்கல்லையும் சோம்பையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஓரளவுக்கு கொரகொரப்பாக, அதே ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்க வேணாம். ஸோ அதை ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்காக கரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அவசர குருமா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சோம்பு அந்த பொட்டுக்கடலை ஃப்ளேவர், தேங்காய் சேர்க்காமல் ஒரு அவசர குருமா, அதுதான் இதோட கான்செப்ட். பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் ஊற்றணும். ஸோ இதை ஊற்றி 2 கொதி கரெக்டாக விடணும். உப்பு வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. காரம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே இதுக்கு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா காரங்கிறனால உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவும் கீறிட்டு கூட போடலாம், காஞ்ச மிளகா நிறையா போடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஸோ அதை நம்ம இறக்க போகிறோம். அவ்வளோதான் இதோட வேலை. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக குக்காக செஞ்சிடலாம். உங்களுக்கு இதை இந்த பவுட்ரு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் குருமா வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை அண்ட் சோம்பு பவுட்ரை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் அந்த குருமா செய்யலாம். ஸோ நம்ம வேறு ஒரு நல்ல ரெசிபியோட கூடிய சீக்கிரம் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பட்ஸ் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.